நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறார். திருத்துதர் யோவான் அளிக்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி, கடவுள் நாம் எதை கேட்டாலும் நமக்கு செவி சாய்க்கிற கடவுளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். திருப்பாடல் 149 நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது கடவுளுடைய காரியத்தில் அக்கறையாய் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை உண்மையாக அன்பு செய்கிற பிள்ளைகள், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்ற வார்த்தையை வாழ்வாக்கி ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்புகிற பிள்ளைகள், இதோ கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அவர் தம் மக்கள் மீது என்ற வார்த்தை இவர்களை அடையாளப்படுத்துகிறது. அவர்கள் மீது கடவுள் விருப்பமும் கொள்கிறார். நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக என்ற வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரேலினுடைய கடவுளாக நம் ஆண்டவர் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்து நம்மை இஸ்ரேல் இனமாக உயர்த்தி இருக்கிறார். ஆகவே நம்மை உண்டாக்கினவரை, நமக்கு வழிகாட்டுகிறவரை, நம்மை பலப்படுத்துகிறவரை நாம் துதித்து ஆராதித்து அவரில் மகிழ்ச்சி கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை, அவருக்குரிய மாட்சியை அளித்து நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த நன்மைத்தனங்களின் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து மகிழ்வோம். ஆண்டவர் தம்
மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவோமாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்கிற பொழுது கடவுளை எப்படி புகழ வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. கடவுளுக்கு நாம் எந்த விதத்தில் புகழ்பாக்களை கொடுத்தாலும், எந்த ஒரு அடையாளங்களை பயன்படுத்தி அவருக்கு நாம் புகழ் சாட்டினாலும் அது நிறைவுறாத ஒரு புகழாகவே இருக்கும். காரணம், அவர் அத்துணை நன்றிகளுக்கும் நிறைவுக்கும் காரணமாய் இருக்கிறார். நல்ல தெய்வத்தை நாம் நம்முடைய உள்ளத்தால் இணைந்து பாடி துதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். மேன்மை கொடுக்கிற ஆண்டவருக்கு நாம் மாட்சியை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற கிருபைகளாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் நிரப்பப்படுவோமாக. இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் திகழ்கின்ற தேவன், காற்றாய் மழையாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமர் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமர் தோன்றிவிட்டார். ஆதவன் போதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் போதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார்.